மத்தேயு 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட கிபி 30ஆம் ஆண்டு வாக்கிலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனமானது கிபி 70ஆம் ஆண்டு தான் நிறைவேறுகிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளின்படியே எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடித்து போடப்பட்டது. அப்ப இந்த நிறைவேறிய தீர்க்க தரிசனம் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை நாம் பார்க்க வேண்டும் என்றால் வரலாற்று சம்பவங்களை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். இப்படி இருக்கும்போது பரிசுத்த வேதாகமத்தோடு சம்பந்தப்பட்ட வரலாற்று காரியங்களை, வரலாற்று சம்பவங்களை எடுத்து காண்பிக்கும் போது இது பரிசுத்த வேதாகமத்துக்கு அப்பாற்பட்டது, அதனால பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறத மட்டும் சொல்லுங்க, வசன ஆதாரத்தோடு கூட சொல்லுங்கன்னு சில காரியங்களை சொன்னா நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இவைகளில் இருக்கிற பரிசுத்த மனிதர்கள், தீர்க்கதரிசிகள், தேவனுடைய தாசர்கள் அநேக புஸ்தகங்களை குறித்தும் அந்த புஸ்தகங்கள் இருந்து சில விஷயங்களை குறித்தும் அநேக முறை மேற்கோள்கள் காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த புஸ்தகத்தை தேடினாலும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது, ஏனென்றால் அவைகள் காணாமற் போயிற்று. அப்படி பரிசுத்த வேதாகமத்தில் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிற அந்த புஸ்தகங்களுடைய பட்டியலை நாம் பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவோம். முதலாவது புத்தகம் யாசேரின் புஸ்தகம். இது யோசுவா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா என்று இருக்கிறது. இவைகள் பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்களால் எழுதப்பட்டு காணாமல் போன சுருள்களாக கருதப்படுகிறது. இரண்டாவதாக யுத்த புஸ்தகம். என்னாகமம் 21:15 ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோவாபின் எல்லையை சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. சில வரலாற்று ஆசிரியர்கள் இதை வெற்றி கீதம் அல்லது வெற்றி கவிதை என்று சொல்லுகிறார்கள். சிலர் யுத்த சரித்திர உரைநடை என்று இந்த புஸ்தகத்தை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த புஸ்தகம் அந்த யாசேரின் புஸ்தகத்தை போல காணாமல் போன சுருள்களே ஆகும். மூன்றாவதாக நாத்தானின் பிரபந்தம். 1 நாளாகமம் 29:30 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் என்று வருகிறது. நான்காவதாக காத்தின் பிரபந்தம். இது 1 நாளாகமம் 29:30 அதே வசனத்தில் வருகிறது. ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது என்று வருகிறது. ஐந்தாவதாக அகியா புத்தகம். ஆறாவதாக இத்தோ புத்தகம். மேற்கண்ட 2 புத்தகங்களும் 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடப்படுகிற தீர்க்கதரிசி இத்தோ சாலமோன், ரெகோபயாம், அபியா இந்த மன்னர்கள் அரசாண்ட காலங்களில் வாழ்ந்தவராக இருக்கிறார். இவருடைய ஆவணங்கள் குறிக்கப்பட்டு இருந்தும் சுருள்கள் காணாமல் போய் சரித்திரம் மறைந்து புத்தக தலைப்பு மட்டுமே பரிசுத்த வேதாகமத்தில் நிலைத்து நிற்கிறது. ஏழாவதாக செமாயாவின் புஸ்தகம். 2 நாளாகமம் 12:15 ரெகோபயாமின் ஆதியோடந்தமான நடபடிகள் செமாயாவின் புஸ்தகத்திலும் ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோவின் வம்ச அட்டவணையிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது என்று வாசிக்கிறோம். எட்டாவதாக ராஜாங்கத்தின் முறை புத்தகம். இது 1 சாமுவேல் 10:25 சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். 9ஆவதாக சாலமோனுடைய நடபடிகள் புஸ்தகம். இது 1 ராஜாக்கள் 11:41 சொல்லப்பட்டிருக்கு. சாலமோனுடைய மற்ற நடபடிகளும் அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய நடபடி புஸ்தகத்தில் அளவு எழுதியிருக்கிறது என்று வாசிக்கிறோம். 10ஆவதாக தாவீது ராஜாவின் நாளாகம புத்தகம். இது 1 நாளாகமம் 27:24 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செரியாவின் குமாரன் யோவாப் என்ன துவக்கியும் முடிக்காதே போனான். அதற்காக இஸ்ரவேலின் மேல் கடும் கோபம் வந்தது. ஆதலால் அந்த தொகை தாவீது ராஜாவின் நாளாகம கணக்கிலே ஏறவில்லை என்று அந்த புஸ்தகத்தை குறித்து வாசிக்கிறோம். 11 யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகம். 2 நாளாகமம் 16:11 2 நாளாகமம் 27:7 2 நாளாகமம் 32:32 இந்த இடங்களில் எல்லாம் இந்த புஸ்தகம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகங்களை குறிக்கும் என்றும் சிலர் சொல்லுவார்கள். ஆனாலும் அது வேறு விதமான புஸ்தகமாக நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 12ஆவதாக தீர்க்கதரிசி யெகூவின் புஸ்தகம். 2 நாளாகமம் 20:34 யோசபாத்தின் ஆதியந்தமான மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேலில் ராஜாக்களின் புஸ்தகத்தில் கண்டிருக்கிற ஆனானியின் குமாரனாகிய யெகூவின் வசனங்களில் எழுதியிருக்கிறது என்று வருகிறது. 13ஆவதாக இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகம் அல்லது மனாசேயின் நடபடி அல்லது மனாசேயின் ஜெப புத்தகம். 2 நாளாகமம் 33:18 மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் தன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பமும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் அவனோடே பேசின ஞான திருஷ்டிக்காரரின் வார்த்தைகளும் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று வாசிக்கிறோம். 14ஆவதாக ஓசாயின் புஸ்தகம். 2 நாளாகமம் 33:19 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும் அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களும் ஓசாயின் பிரபந்தத்தில் எழுதியிருக்கிறது என்று வாசிக்கிறோம். 15 புலம்பலின் புஸ்தகம். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள்.
அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. 2 நாளாகமம் 35:25 வாசிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் புதிய ஏற்பாட்டிலும் கூட சில முக்கியமான புஸ்தகங்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று ஏனோக்கின் புஸ்தகம். யூதா நிருபத்தில் 4, 6, 13, 14, 15 வசனங்கள்லையும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் இந்த புஸ்தகம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக லவோதிக்கேயாவிற்கு எழுதப்பட்ட நிருபம் அல்லது கடிதம். கொலோசையர் 4:16 லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் வேறு 2 முக்கியமான புஸ்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று மல்கியா 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 வாசிக்கிறோம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று ஜீவ புஸ்தகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 புஸ்தகத்துக்கும் நமக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக எழுதப்பட்டது ஞாபக புஸ்தகம். தேவனுடைய பிரசன்னமாகிய தேவனுடைய சமூகமாகிய பரலோகத்தில் நுழைகிறவர்களுக்காக அதை உறுதி பண்ணும் பொருட்டு ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை பற்றியும் புஸ்தகங்கள் எழுதினால் நிச்சயமாக உலகம் கொள்ளாது. பிதாவாகிய தேவனை பற்றி, குமாரனாகிய கிறிஸ்துவை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி முழுவதுமாக எழுதினால் இந்த உலகம் கொள்ளாது. ஆனால் பரிசுத்த வேதாகம் என்கிற 66 புஸ்தகங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் ரட்சிக்கப்படவும் பரிசுத்தமாய் வாழவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பிரதிபலித்து வாழவும் பரலோக ராஜ்யத்துக்கு பங்கடையவும் இந்த புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நமக்கு போதுமானது. ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறபடியே பரிசுத்த வேதாகமத்தோடு சம்பந்தப்பட்ட மற்ற புத்தகங்களை படிப்பது நல்லது. அதில் இருக்கிற காரியங்களை அறிந்து கொள்வது நல்லது. அதன் மூலமாக பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்தது என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறி இருக்கின்றன என்பதையும் நம்மால் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். நாம் தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் இன்னும் அவரோடு கூட கிட்டி சேர்வதற்கும் இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் நிச்சயமாக நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்த வேதாகமத்தை தாண்டிய அநேக புத்தகங்களை வாசிக்கும் போது நாம் பரிசுத்த வேதாகமத்தை தாண்டி தூரமாக சென்று விடக்கூடாது. அப்ப பரிசுத்த வேதாகமத்தை மிக அதிகமாக வாசிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை தாண்டிய பரிசுத்த வேதாகமத்தோடு சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களை வாசிக்கும் போது அளவாக வாசிக்க வேண்டும். அதுதான் எப்பொழுதும் நல்லது, நமக்கும் பாதுகாப்பானது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில வாசிக்கிற வழக்கத்தை வைத்திருந்தார். தன்னுடைய உடன் ஊழியருக்கு சொல்லும் போது புஸ்தகங்களை எடுத்து வா, அதோடு கூட தோல் சுருள்களை எடுத்து வா என்று சொல்லி அன்போடு கட்டளையிட்டார். நமக்கும் வாசிக்கிற பழக்கம் மிக அத்தியாவசியமான ஒன்று, அவசியமான ஒன்று. அதில் குறிப்பாக பரிசுத்த வேதாகமத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும். இப்படி பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறதன் மூலமாக தேவனுடைய இருதயத்தை, அவருடைய சித்தத்தை நாம் பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய விருப்பத்தை நாம் இந்த பூமியிலே நிறைவேற்ற பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்ய நம்மை ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.